ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க? போய் துணி துவை போ. சரி போகிறேன். ஏய் ஏய், உன்னை துணி தானே துவைக்க சொன்னேன். அங்கே என்ன பெராக் பார்க்குற? தண்ணியெல்லாம் வேஸ்ட்டாக போகுது. இந்தா புடி, உன் ஃப்ரெண்டு கால் பண்ணுறா. ஹலோ ஹலோ, என்னடி பண்ணிகிட்ருக்க? என்ன அதிசயமாக கால் பண்ணியிருக்க? இல்லை, சும்மா தான் பண்ணேன். உன் காம்படிஷனில் எப்படி போயிட்டுருக்கு? இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஐடியாவே வர மாட்டேங்குது. இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணணும் இனிமே தான். ஓகே, ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணு. சரி சரி, இப்போ எதுக்கு கால் பண்ண சொல்லு. அதை மறந்து உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன் பாரு. இல்லை, ஃப்ரெண்ட்ஸ்லாம் பீச்சுக்கு போகிறோம், நீயும் வரியா? வீட்டில் விட மாட்டாங்கடி. சரி, வீட்டில் கேட்டு வஷினி உனக்கு மெசேஜ் பண்ணுவா, அவளுக்கு ரிப்ளை பண்ணிவிடு. சரிடி, நான் டெக்ஸ்ட் பண்ணுறேன். பாய். ஓகே, பாய். ம். ஹாய்டி. சொல்லுடி. என்ன பண்ணுற? சும்மா தான் இருக்கேன். நீ சாப்பிட்டியா? இல்லை, இனிமே தாண்டி. வீட்டில் கேட்டியா இல்லையா? ஐயோ, நான் மறந்துட்டேன். அம்மா கிட்ட கேட்டு உடனே டெக்ஸ்ட் இல்லை மெசேஜ் பண்ணுறேன். ஓகேவா? அம்மா, என்னடி? அம்மா, ஃப்ரெண்ட்ஸுங்களாம் பீச்சுக்கு போகிறாங்கம்மா. நானும் போயிட்டு வரேம்மா. பீச்சுக்கெலாம் போகக்கூடாது. அம்மா, லீவ் டைம் தானேம்மா. இந்த ஒரே ஒரு வாட்டி மட்டும் போயிட்டு வரேம்மா. உன் இஷ்டத்துக்கே முடிவெடுத்துப்பியா? போகக்கூடாதுன்னா போகக்கூடாது. அம்மா ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா. நான்லாம் சொன்னால் நீ கேட்பியா? உங்கள் அப்பாவுக்கு ஃபோன் போட்டு தர, நீ அவர்கிட்ட நீயே பேசிக்கோ. உங்ககிட்டலாம் என்னால் பேச முடியல. அப்பாவுக்கு பண்ணாதம்மா ப்ளீஸ்மா. ஹலோ, என்னம்மா காலையில் தான் சொன்னேன் ஃபோன் பண்ணாதுன்னு, திரும்ப ஃபோன் பண்ணியிருக்கேன். என்ன விஷயம்? உங்கள் பொண்ணு நான் சொல்கிறத சுத்தமாக கேட்க மாட்றா. பீச்சுக்கு போகிறேன் ஃப்ரெண்ட்ஸு கூடன்னு சொல்லிக்கிட்டு ரொம்ப அடம் பிடிக்கிறாங்களே. பேசிக்கிங்க அவகிட்ட. ஹலோ என்னம்மா? பா. சொல்லுமா. அப்பா ப்ளீஸ்ப்பா, இந்த ஒரே ஒரு வாட்டி மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் கூட பீச்சுக்கு போயிட்டு வரேன்ப்பா. அதெல்லாம் ஒன்றும் வேணாம். ப்ளீஸ்ப்பா. ஒன்றும் வேணாம், பீச்சுக்கெலாம் ஒன்றும் போக வேணாம். அப்பா நான் சாயந்தரமாக வரேன், பேசிக்கலாம். சே, பீச்சுக்கு கூட அனுப்ப மாட்டாங்கப்பா இவங்க. ரொம்ப பண்ணுறாங்க. என்னை பீச்சுக்கு போவேன்னு சொல்லிட்டு இவர் ஜாலியாக பாடிக்கிட்டே வர இருப்பார். அப்புறம் கண்டுக்கவே கூடாது. ஏன் பாப்பா நான் வரது கூட தெரியாமல் மூஞ்சி தூக்கி வச்சிட்ருக்கு? அதான் உங்ககிட்ட காலையில் ஃபோனில் சொன்னேன்ல, பசங்க கூட பீச்சுக்கு போகிறேன்னு சொன்னா, நான் போகக்கூடாது சொன்னேன். அதான் முறுக்கிட்டு உட்காந்துருக்காங்க. சரி, பாப்பா வர சொல்லு, நான் பேசுகிறேன். தர்ஷினி, தர்ஷினி. என்னம்மா? இங்கே வா. வர இருமா. அந்த சேர் எடுத்து போட்டு உட்காருமா. என்னாச்சு? அப்பா வந்தது கூட தெரியாமல் உட்காந்துட்ருக்கீங்க. ஒன்றும் இல்லைப்பா. சரி, அப்பா சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்க. அப்புறம் சாப்பிட்றேன்ப்பா. அப்பா கிட்ட மறுபடியும் என்னடா வச்சுருக்கீங்க? அப்பா ஃப்ரெண்ட்ஸ் கூட பீச்சுக்கு போகிறேன்ப்பா. இல்லைடா, எங்கே வேணால் சொல்லு, அப்பா கூட்டிகிட்டு போகிறேன். ஃப்ரெண்ட்ஸுங்களெலாம் வேணாம். அப்பா ப்ளீஸ்ப்பா, இந்த ஒரு வாட்டி மட்டும் போயிட்டு வரேன்ப்பா. இல்லைம்மா, அப்பா சொன்னால் கேளு, வேணாம். அப்பா ப்ளீஸ்ப்பா. பாப்பா
ஒரு தடவை சொன்னால் கேட்க மாட்டியா? பீச்சுக்கெலாம் தனியாலாம் போகக்கூடாது. சொம்ம ஃப்ரெண்ட்ஸுகளோடனா இதே மாதிரி பேசிகிட்டு இருந்தேன்னா எனக்கு கோவம் வந்துடும் பார்த்துக்க. புரிஞ்சா? சொல்கிறத கேளு. என்னை இங்கே இருக்க பீச்சுக்கே அனுப்ப மாட்டீங்க, அப்புறம் எப்படி படிக்க அனுப்புவீங்க? ஓ மேடம், அப்படி என்ன படிக்க போகிறீங்க? ஜேர்னலிசம் படிக்க போகிறேன். ஓ, இந்த ஆசை வேறு இருக்கா? நீங்கள் தெருவா ஊர் ஊராக போய் நல்லவன் கெட்டவன் எல்லாரையும் பேட்டி எடுப்பீங்க. நாங்கள் உங்களை அனுப்பிட்டு வயிற்றில் புளியை கரைச்சிட்டு இருக்கணும். இப்போ கூட பாட்டிச்சேரியில் பார்த்தீங்களா, சின்ன குழந்த, அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? நியூஸில் பார்த்தீங்களா? இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஜேர்னலிஸ்ட் ஆகணும். அப்படிலாம் நீங்கள் ஒன்றும் படிக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வீட்டிலே இருங்க போதும். போச்சு என் கனவெல்லாம் போச்சு. ஏன் இவ்வளவு கோவமாக பேசுகிறீங்க? அவன் நம்ம பொண்ணு தானே, ஏன் இப்படி கோவப்படுறீங்க? அது இல்லைம்மா, ஒரு நிமிஷம். சொல்லுக்குமாரு, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? அதெல்லாம் நல்லா இருக்கேன். உனக்கு ஒரு லிங்க் அனுப்பிச்சிருக்கேன், அதை முதல்ல போய் பாரு. அப்படியா? என்ன லிங்க்குப்பா? போ பாரு, போ. அட என்னப்பா இவ்வளோ அவசரப்படுற? சரி இரு, கட் பண்ணு, நான் பார்க்குறேன். வணக்கம், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜென்ஃபை தொலைக்காட்சி. ஜென்ஃபை தொலைக்காட்சி நடத்திய யங் ரிப்போர்ட்டர் காம்படிஷனில் சென்னையை சார்ந்த தர்ஷினி முதலிடம் பெற்றுள்ளார். வாழ்த்துக்கள் தர்ஷினி. தர்ஷினி, உங்கள் பரிசு ஜென்ஃபை தொலைக்காட்சி வாயிலாக உங்கள் வீட்டை வந்தடையும். என்னாச்சுங்க? இங்கே பாருமா, நம்ம பாப்பாவை. நடத்திய யங் ரிப்போர்ட்டர் காம்படிஷனில் சென்னையை சார்ந்த தர்ஷினி முதலிடம் பெற்றுள்ளார். வாழ்த்துக்கள் தர்ஷினி. என்ன தர்ஷினி மாதிரி இருக்கு? தர்ஷினி, இங்க வா. என்ன இதுல உன் போட்டோ இருக்கு? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஒரு சேனல்லேருந்து எனக்கு ஜேர்னலிசம் கான்டெஸ்ட் வந்துச்சுமா. பார்ட்டிசிபேட் பண்ணி ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேம்மா. ஓ அப்படியா? சாரிம்மா, உங்களுக்கு தெரியாமல் நான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. சாரிப்பா, தெரியாமல் பண்ணிட்டேன்ப்பா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நீங்கள் சூப்பராக பண்ணியிருக்கீங்க. அப்போ தான் தப்பு பண்ணிட்டேன். உங்கள் திறமை என்னன்னு தெரியாமல், உங்கள் ஆசை என்னன்னு தெரியாமல், இந்த சமூகத்துக்காண்டி அப்பா உங்களை வீட்டிலே இருக்கணும்னு தப்பு கணக்கு போட்டேன். உனக்கு என்ன தோணுதோ, என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ, அப்பா இருக்கேன். நீ காசை பற்றி கவலைப்படாத. அப்பா உனக்கு என்ன தோணுதோ கஷ்டப்பட்டாவது படிக்க வைக்கிறேன். உனக்கு முதல்ல காலேஜில் சீட் இருக்கான்னு பார்க்குறேன். குமார், பாப்பா ஜேர்னலிசம் படிக்கணும். எந்த காலேஜ் நல்ல காலேஜுன்னு பாரு. கொஞ்சம் சீக்கிரம் விசாரிச்சு எனக்கு கொஞ்சம் கால் பண்ண, சரியா? கொஞ்சம் சீக்கிரமாக பாரு. சரி. தேங்க்யூப்பா. போயிட்டு வரேம்மா. பாய். தன்னோட இலக்கை முடிவு பண்ணிட்டு அதுக்கான பாதையில் போகிறவங்க எப்படியாச்சு அந்த இலக்கை அடைஞ்சிருவாங்க. இதோ தர்ஷினி அவளோட இலக்கை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிட்டா. ஓ, நீங்கள்